டைம் சரி 5:35. ஆனால் இந்த ஓவருக்கு அவங்க கொடுத்துரு இந்த மேட்ச் அவங்க கொடுத்துருக்க ஓவர் 3. அதுக்கு ரீசன் என்னன்னா அது குமிச்சு சேமிச்சு வச்சிருக்க மாதிரி இருக்கு இந்த இடத்துல. ஃபர்ஸ்ட் ஒன் இம்ரான் டு தமிழ் வந்தேன் சிங்கிள் ஒன்லி. இப்போ நீங்கள் ஃபோனில் பார்க்குற பிரைட்னஸ் வந்து நேரில் இல்லை. ஆக்சுவலாக வந்து ரொம்ப டிம்மாக ஆயிடுச்சு. 5 மண்டோட்டு பிரவீன் ஓப்பனிங் பேட்ஸ்மேன். ஸோ இங்கே வந்து பேட்டிங் வந்து நெடுங்குறிச்சி பட்டி, பவுலிங் வந்து பொன்னை தளபதி. நல்ல ஒரு பிளேஸ்மெண்ட். ஸ்வீப்பர் திசையில் 4 ஆகுமா என்ன மட்டும் பார்ப்போம். நல்ல ஒரு ஷார்ட் பிளேஸ்மெண்ட் பிரவீன். இந்த ஆட்டத்திலும் முதல் 4 பதிவு. நெக்ஸ்ட் ஆன் வந்து வீச்சு திருமண பக்கம் போட்டார் தெளிவா. டாட் பால். நெக்ஸ்ட் ஆன் மீண்டும் வந்து வீச்சு அங்கு கதிர் என்னவென்று பார்ப்போம். சிங்கிள் தமிழ் வந்து நான் ஸ்ட்ரைக். குட் ஷாட். 1 பவுன்ஸ் பவுண்டரி. ஸோ 2வது பவுண்டரி இந்த ஓவரில். இந்த முறை தமிழ் வந்து பேட்லேருந்து வந்திருக்கு. ஃபோனையே பார்த்து பேசி ஃபோனை எடுத்துகிட்டு இப்படி வெறுங்கல்ல நேரில் பார்த்தா ரொம்ப இருட்டாக இது எனக்கு. நெக்ஸ்ட் ஆன் ஐயோ அடிச்சிருவார்னு நினச்சேன். டாட் பால். ஒரு ஓவர் முடிஞ்சு ஸ்கோர் 10. நெருஞ்சி குடிப்பட்டி கரெக்டாக சொல்லிட்டு போகிறேன். விக்கெட் எதுவும் லூஸ் பண்ணல. கண்டிப்பாக வீட்டுக்கு இன்றைக்கி நனைஞ்சு தான் போகணும்னு நினைக்கிறேன். ஆல்ரெடி அறந்தாங்கிட்ட ஒரு மணி முடிஞ்சு நனைஞ்சு தான் போனேன். வைக்கே ஓட்ட மலை சரியான மலை. சின்பா நீ பவுலர். ஃபர்ஸ்ட் ஒன் டாட் பால். ஈவினிங் ஆனால் மழை வந்துருக்கு. கேப்பில் போயிருக்கு. 2 தோணு நினைக்கிறேன். ஈஸி 2 குட் ரன்னிங். நெக்ஸ்ட் ஒன் நல்ல டேக் அண்ட் ஃபர்ஸ்ட் விக்கெட் லூஸ் பண்ணுறாங்க நெருஞ்சி குடிப்பட்டி. ஓ நோ காற்றின் வேகம் வேறு சற்று அதிகமாக இருக்குது. டைம் 5:45. ஸோ நான் சொன்னேன்ல அந்த ஃபோனில் பார்க்குறதோட நேரில் ரொம்ப இருட்டாக இருக்குது. அதனால் வந்து விளையாட முடியாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆக்சுவலாக இப்போ இவங்களுக்கே இவ்வளோ இருட்டாகிடுச்சு. நான் இன்னும் 2 ஓவர் போட்டு முடிச்சு அவங்களுக்கு இன்னும் இருட்டாகும். அதனால் வந்து மேபி விளையாட முடியாது எனக்கு தெரிஞ்சு. ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்களேன். அது இந்த இடத்த பார்த்தா எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. ஒவ்வொரு சுடி தவணை முறையில் பாருங்க. அன்ஸ்டாப்பபிள் ரெயினை மட்டும் பாருங்க. ஆக்சுவலாக இது கண்டினியூஷன் மேட்ச்சு. ஃபஸ்ட் டேயில் நண்பர் ரியாஸ் எடுத்திருப்பார். நெருஞ்சுடிப்பட்டி பொன்னை தளபதி 2 டீமுக்கு இடையிலான மேட்ச்சு. மழைனால அப்படியே ஸ்டாப் ஆயிடுச்சு. கண்டினியூ ஆகுது. இப்போ வரைக்கும் 9 பாலுக்கு 12 ரன் ஆடிருக்காங்க. மண்டோட்டு பிரவீன் ஆட்டம் இழந்ததோடு அந்த மேட்ச் ஸ்டாப் ஆச்சு. இப்போ நியூ பேட்ஸ்மனாக சரவணன் ஸ்ட்ரைக்கில். இப்போ நான் ஸ்ட்ரைக்கிங் எண்டில் அன்னைக்கு வேந்தன் இருந்திருப்பார். வேந்தன் இன்னைக்கு வரல அப்படிங்கிறதுனால ஷேக் செம்பா தான் பவுலிங் எண்டில் இருந்தார். இன்றைக்கி அவர் தான் இருக்கார். நல்ல நீலாகலம் குட் லென்த்தில் போட்டார். பாசிட்டிவ் ஸ்டார்ட் இன்னைக்கு டேக்கு. கட்டுக்கு போனாரு. நல்ல ஸ்டாப் பண்ணி பார்த்தா ஃபீல்டரை தாண்டி போயிட்டு இருக்கு. இன்னொரு ஃபீல்டர் போட்டு பார்க்குறாரு. நல்ல ஸ்டாப்புங்க. காலை வச்சு தடுத்து விட்டாரு. 3 ரன் ஓடிடுவாங்க நினைக்கிறேன். S3 ரன். லாஸ்ட் பால் இந்த ஓவரில் உடம்புலேயே வாங்கிட்டு 1 ரன் ஓட்டாங்க. 2 ஓவர் முடிவுக்கு வருது. 16 ரன்னு 2 விக்கெட் இருந்து. 3rd ஓவர் போட லாஸ்ட் ஓவர் போட குகன் ஸ்லாட்ல இருந்த மாதிரி இருந்துச்சு. ஆனால் குயிக்கர் 1 டாட் பால். செகண்ட் ஒன் ஆப்ஷன்ஸ்ல ஐயோ கையில பட்டு ஸ்டாப் பண்ணாரு. இல்லைன்னா பவுண்டரியா இருந்திருக்கும். வாட் அ ஸ்டாப். நல்ல ஷாட். அங்க ஃபீல்டர் செம்பா த்ரோ எறிஞ்சிருக்காரு. செம்பா நம்மளுக்கு பிடிக்கல. கானா கதிர் 2 ரன் ஓடி எடுத்துட்டாங்க. 4th ஒன் சான்ஸ் ஃபார் உடஞ்சிச்சுன்னா அது பவுண்டரியா இருக்கும். அன்ஸ்டாப்பபிள் பவுண்டரி. லக்கி நான். லாஸ்ட் மோர் ஸ்லோயர் ஒன். ஸ்லோயர் ஃபுல் டாஸ். டாட் பால் மாதிரி இருக்கு. பேட்ஸ்மேன் எதிர்பார்க்கல. லாஸ்ட் ஒன்னு ஸ்லோயர் பேட்ல பட்டிருக்கு. இதுவும் பவுண்டரியா மாறும்னு நினைக்கிறேன். அன்ஸ்டாப்பபிள் 4 கொல்லவாச பக்கமா இந்த ஓவரில் 2 நாளை பதிவு பண்ணிட்டாங்க. கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் எடுத்துட்டு போயிருக்காங்க.
ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் முடிவுக்கு வருது. நெருஞ்சிக்குடிப்பட்டி 27 ரன் ஆடிருக்காங்க, 28 டார்கெட். செகண்ட் இன்னிங் ஸ்டார்ட் ஆச்சு. ஓப்பனிங் பேட்ஸ்மேன் லெஃப்ட் ரைட் காம்பினேஷனில் வந்திருக்காங்க. கானா கதீர் ஸ்ட்ரைக்லையும் பிரபா நான் ஸ்ட்ரைக்லையும். ஒன் அண்ட் ஒன்லி பவர் பிளே ஓவர் போட பாக்ஸ் டு பாக்ஸ் ரஞ்சித். சரி, பவர் பிளே கிடையாது. எடுத்துட்டு வந்து உள்ள போட்டாரு, கேப்ல பிளேஸ் பண்ணிட்டாரு கதீர். நல்ல ஸ்டாப் அந்த ஃபீல்டர், பவுண்டரி சேவ் பண்ணிட்டாரு. 2 ரன் கிடைக்கும். செகண்ட் ஒன் வெல் பிளேட், கேப்ல பிளேஸ் பண்ணிட்டாரு. கண்டிப்பா அது நல்லா இருக்கும். அந்த ஃபீல்டர் விரட்டி பார்க்கறாரு. நல்ல ஸ்டாப்புங்க, வாட் அ ஸ்டாப். நல்ல ஒரு தடுப்பு. ஆனா 3 ரன் ஓடி எடுத்துருவாங்க நினைக்கிறேன். எஸ் 3 ரன். பிரபா ஸ்ட்ரைக்ல 2 பாலுக்கு 5 வந்துருச்சு. வாட் அ bowling, குயிக்கர் ஒன் டாட் பால், கம் பேக்கிங் டெலிவரி. நல்ல ஷாட், நேருக்கு நேரா மேல ஒரு ஃபீல்டர் வச்சிருக்காங்க. லாங் ஆஃப் திசையில நல்லா மிடில் பண்ணாரு. சான்ஸ் ஃபார் டபுள். செம்ம வேகமா ஓடி இருக்காருங்க கதீர். வாட் அ ரன்னிங், வாட் அ எனர்ஜி. டாக்கிங் லேண்ட் இங்கே தட்டிட்டு ஏரியல சிங்கிள். லாஸ்ட் ஒன் மோர். கதீருக்கு வந்து பிகைண்ட் சிஸ்டம் தான் கான்சென்ட்ரேட் பண்றாங்க. ஒரு முக்கியமான பந்து. நல்ல ஷாட், கேப்ல யார் பார்த்தாங்க ஃபீல்டர் கையிலே குடு குடுன்னு ஓடிட்டாரு. சிங்கிள். முதல் ஓவர் முடிவுக்கு 9 ரன்னு. நிறைய ஓடி பொறுக்கிருக்காங்க. 2 ரன்னு 3 ரன்னு சிங்கிள், நோ விக்கெட். ரிமைனிங் உள்ள 12 பாலுக்கு 19 தேவை. இன்னும் ஓவருக்கு 9 ரன் ரேட் 10 ரன் ரேட் ஆடணும். செகண்ட் ஓவர் போட ஷேக் வந்திருக்காரு. இந்த ஓவர் முக்கியமான ஓவரா இருக்க போகுது. பெரிய சுத்தலுக்கு போனாரு. டாட் பாலா மாதிரி இருக்கு. இங்கே கிடக்கும். அதிகபட்சமா ஒரு சிங்கிளா இருக்கும். 2 ஸ்ட்ரைட்டையும் உள்ளே வச்சிருக்காங்க. பிரபா ஸ்ட்ரைக்ல ஃபுல் டாஸ் பால். பெரிய கேப்பான்னு பார்த்தா பிளாட்டா ஒன் பவுன்ஸ்ல பவுண்டரியை கிளியர் பண்ணிருக்கு. மச்சு நீட்டு 4 எடுத்துட்டு வந்து பேட்லயே போட்டாரு. வெல் பிளேட். நல்ல ஸ்டாப் அங்க ரஞ்சித். சிங்கிள். லாஸ்ட் 2 மோர். டவுன் தி விக்கெட், சீக்கி ஷாட். அந்த ஃபீல்டர் உள்ள 2 ஸ்ட்ரைட் உள்ள வச்சிருந்தாங்க. அப்படிங்கறப்ப ஒன் பவுன்ஸ்ல பவுண்டரியை கிளியர் பண்ணுது. ஸ்மார்ட்டஸ்ட் பேட்டிங் கானா கதீர் பேட்ல இருந்து. இந்த ஓவர்ல ஆளுக்கு ஒரு நாளை பதிவு பண்ணி மொமெண்டத்தை அப்படியே மாத்திக்கிட்டு இருக்காங்க. சைஸா மூவ் பண்றாங்க. லாஸ்ட் 1 ஒரு முக்கியமான பந்து. இங்கே தட்டிட்டு அவரை தாண்டிச்சுனா 2ஆ மாத்த பாப்பாங்க. சுகனங்க செம்ம வேகமா வந்துட்டாருங்க. மாச்சு நீட்டட் டபுள். 2 ஓவர் முடிவுக்கு 21 ரன் ஆடி இருக்காங்க. நோ விக்கெட். நல்ல பார்ட்னர்ஷிப். 6 பாலுக்கு 7 ரன்னா கொண்டு வந்துட்டாங்க அந்த மேட்சை. நியூ பவுலர் இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. கடைசி ஓவர் பிரதீப் வந்திருக்காரு. ஃபுல் டாஸ் பால். நல்லா மிடில் பண்ணிட்டாருன்னு நினைக்கிறேன். அங்க ஃபீல்டர் நல்ல டேக்கனுங்க. வாட் அ கேட்ச். பெரிய பவுண்டரி. அப்படிங்கிறப்ப வெக்ஸ் ஆகி நிக்கிறாரு இங்க பிரபா. ஆட்டமிழந்து வெளியே. பேட்ஸ்மேன் தமிழ் வந்திருக்காரு. 5க்கு 7 காலில் பட்டிருக்கு. 1 ரன் ஓடிடுவாங்க. சிங்கிள். 4 பாலுக்கு 6. வெல் டிஃபென்ஸ். இங்கே தட்டிட்டு நிக்க வச்சு மாத்துறாங்க. 1 ரன் ப்ளஸ் 1 ரன் அவுட். 3 பாலுக்கு 5. வெல் டிஃபென்ஸ். இங்கே தட்டிட்டு அதே மாதிரி நடந்திருக்கு இங்கே. அங்கே கொண்டு போயிருந்தா கானா அவர் ஆட்டம் வந்து வெளியே போயிருந்திருக்கணும். அகைன் ஸ்ட்ரைக்கு வராரு. ஏதோ பிளான் பண்றாருன்னு நினைக்கிறேன் இந்த மேட்ச்ல. 2 பாலுக்கு 4. வெல் டிஃபென்ஸ். அங்க ஆடிட்டு சான்ஸ் ஃபார் டபுள். கண்டிப்பா ஓடிடுவாங்க. ஈஸியா ஓடிடுவாங்க. எஸ் 2 ரன். இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கா போகுது இந்த மேட்ச். 1 more to tie, 2 more to win. 1க்கு 2. ஒரே கிண்டா கிண்டு அப்படின்னு இங்கே தட்டிட்டு மேட்சை சூப்பர் ஓவர் வரைக்கும் எடுத்துட்டு போறாங்க. புடிச்சு அடிச்சிருக்காரு. எஸ் விக்கெட். 1 ரன் ப்ளஸ் 1 ரன் அவுட். சூப்பர் ஓவர் வரைக்கும் போகுது இந்த மேட்ச். சூப்பர் ஓவர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அகைன் லெஃப்ட் ரைட் காம்பினேஷன். ஸ்ட்ரைக்ல கானா கதீர், நான் ஸ்ட்ரைக்ல பிரபா. சூப்பர் ஓவர் போட பாக்ஸ் டு பாக்ஸ் ரஞ்சித் வந்திருக்காரு. ஃபர்ஸ்ட் ஒன் பெரிய சுத்தலுக்கு போனாரு. டாட் பாலா மாதிரி இருக்கு. இழுத்து போட்டாரு. செகண்ட் ஒன் நல்ல ஷாட் பார்த்தா மேல ஷேக் இருக்காரு. எஸ் ஸ்டம்ப்ல பட்டிருக்கு. விக்கெட்டுங்க. ரன் அவுட்டும் கொடுத்துருக்காங்க. 1 ரன் ப்ளஸ் 1 ரன் அவுட். 1 ரன் பேட்ஸ்மனா லாஸ்ட் பேட்ஸ்மனா சென்பா. நேருக்கு நேரா கேட்ச புடிச்சிட்டா 1 ரன்ல சூப்பர் ஓவர் முடிவுக்கு வரும். எஸ் நல்ல டேக்கன். சூப்பர் ஓவர்ல ஆல் அவுட் ஆறாங்க. 1 more to tie, 2 more to win. சூப்பர் ஓவரோட செகண்ட் ஹாஃப் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. சரவணன் ஸ்ட்ரைக்லையும் நான் ஸ்ட்ரைக்ல ரஞ்சித். சூப்பர் ஓவர் போட இம்ரான் வந்திருக்காரு. பொன்னை தளபதிக்கு ஒரே ஆப்ஷன் 2 விக்கெட் எடுக்கணும். அப்படிங்கிறப்ப உடம்புல போட்டிருக்கு. ரன்ஸ் ஓட மாட்டாங்க. டாட் பால். செகண்ட் ஒன் நல்ல ஷாட். மேல ஆளே கிடையாது. அப்படிங்கிறப்ப கிளியரா ஆயிருக்கு. 6 அடிச்சு இந்த மேட்சை முடிச்சு வைக்கிறாங்க. இந்த டோர்னமெண்ட்ல செகண்ட் டைமா பிரைஸ் குவாலிஃபை ஆறாங்க. நெருஞ்சிக்குடிப்பட்டி
ஹார்ட் லக் பொன்னை தளபதி அப்படின்னு சொல்லலாம். கொஞ்சம் யோசிக்காம சூப்பர் ஓவரில் உண்மையாக சொல்ல போனால் கானா வந்து கானா கதிர் அந்த 2000 ரன் ஓடி இருக்கே கூடாது. ஸோ அதுதான் கேம் சேஞ்சிங்காக இருந்திருக்கு. அதை அவரே ரியலைஸ் பண்ணுவார்னு நினைக்கிறேன். எங்கள் அந்த மேட்ச்சில் பொன்னை தளபதி எலிமினேட் கதிர் ஒன்று கொடுக்குறாங்க. கதிர் டு கதிர் கொடுக்குறாங்க. கதிர் டு கதிர்